ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ குழந்தையில்லா தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட்டுகள் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுகள் எதுக்கு எடுக்கிறாங்க, இதனுடைய பலன் என்ன, இதில் என்ன டயக்னோஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுல நிறைய குழப்பம் நமக்கெல்லாம் இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி குழந்தையின்மை நம்ம இந்த படத்தில் பார்க்குறீங்க. ஒன்று 30% ஆண்களுக்கான காரணங்கள், இன்னொரு 30% கருக்குழாயில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு 7% எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையுடைய உட்சுவர் தேவையற்ற இடங்களில் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை, இன்னொரு 7% பல்வேறு காரணங்கள், இன்னொரு 6% என்னென்னு தெரியாத காரணங்கள், ஒரு 20% அன்எக்ஸ்பிளைன்ட் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் முக்கியமாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம் அப்படின்றது ஒரு முக்கியமான டெஸ்ட்டு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்ணுறுப்பு வழியாக ஒரு கெத்தீட்டர் உள்ளே விட்டு கர்ப்பப்பையில் கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் கர்ப்பப்பையை நிரப்பி கருக்குழாய்க்கு உள்ளே போகும். இந்த கர்ப்பப்பை பார்க்குறீங்க, கருக்குழாய்க்குள்ளே இந்த திரவம் போகும். இது எக்ஸ்ரே எடுக்கும்போது கர்ப்பப்பையும் தெரியும், கருக்குழாய்களும் தெரியும். அப்போ கருக்குழாய் ரெண்டும் நன்றாக இருக்குது அப்படின்றத இதன் மூலம் கண்டறியலாம். ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராஃபி அப்படின்னு பேர். இது ஃபெலோப்பியன் டியூப், கர்ப்பப்பையினுடைய ஷேப்பு, சைஸு, 2 டியூபும் நல்லா இருக்கா, கான்ட்ராஸ்ட் போய் வெளியே விழுந்துதான்றதெல்லாம் இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பல்வேறு விஷயங்களை பார்க்குறீங்க. கருக்குழாய் பார்க்குறீங்க, கர்ப்பப்பையினுடைய பாடி, பெண்ணுறுப்பு எல்லாம் பார்க்குறோம். இதில் பல்வேறு டயக்னோசிஸ் பண்ண முடியும். கர்ப்பப்பையினுடைய சைஸ் சின்னதாக இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, கருக்குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் கண்டுபிடிக்கலாம். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. பெண்ணுறுப்பையும் இப்படி விசுவலைஸ் பண்ணலாம். வெஜைனோகிராஃபின்னு பார்க்குறீங்க. பெண்ணுறுப்பு உள்ள கான்ட்ராஸ்ட்டை விட்டு படம் எடுத்தும்போது பெண்ணுறுப்பு வெஜைனா எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. பெண்ணுறுப்பில் இந்த கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி, இது ரேராக இப்போல்லாம் யாரும் பண்ணுறதில்ல, பட் பண்ணோன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போது எக்ஸ்ரே மூலமாக கர்ப்பப்பை இந்த பெல்விஸோட சைஸ் எவ்வளவு, குழந்தை தலை அதில் வருமா அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். பெல்விமெட்ரின்னு பேர். பெல்விக்கனுடைய சைஸை நம்ம மெஷர் பண்ணலாம். ஆக்சுவல் சைஸ் என்னன்னு பல்வேறு எக்ஸ்ரே மூலமாக பண்ண முடியும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். காஞ்சிபுரத்தில் ஜெயா பேசுகிறேன் சார். ஜெயா சொல்லுங்கள். சார் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுங்க சார். ஓகே. எங்களுக்கு குழந்தை இல்லை. சரிங்க. டாக்டர்ஸ் கிட்ட போனப்போ இந்த மாதிரி நீர் கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. அது ஸ்கோபி பண்ண சொல்லியிருக்காங்க சார். லேப்ரோஸ்கோப் பண்ணுவாங்க. லேப்ரோஸ்கோப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்க. இது மாத்திரையில கரைக்க முடியாதுங்களா சார்? இல்லைங்க, பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இந்த பிசிஓடியோட இம்பேக்ட் ரொம்ப மைல்டாக இருந்தால் மருந்துகள் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஓவரியில் தான் இருக்குங்க, நீர்க்கட்டிகள் அதில் தான் இருக்கும். ஹார்மோன்களில் பல்வேறு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஹார்மோன்கள்லேயும் மாற்றம் இருக்கும். ஓவரியில் அந்த நீர்க்கட்டிகள் இருக்கும். பார்க்குறதுக்கு அது கழுத்தில் முத்து மாலை போட்ட மாதிரி இருக்கும் ஓவரிஸு ஸ்கேன் பண்ணும்போது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சேதாப்பேட்டிலேருந்து மகாலட்சுமி பேசுகிறேன். மகாலட்சுமி சொல்லுங்கள். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குங்க டாக்டர். நன்றி மேடம், சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது சரிங்க, அந்த லூப் மோட்டர் போட்டதுனாலயா என்னன்னு தெரியலங்க டாக்டர், அந்த இடம் வலிக்குதுங்க டாக்டர். காப்பர் டீ போட்டிருக்கீங்களா? ஆமாங்க டாக்டர், காப்பர் டீ போட்டிருக்கேன். சரிங்க சரிங்க. பொதுவாக காப்பர் டீ போடுறதுனால செக்ஸில் வலி ஏற்படாதுங்க. அதை பற்றி அதை தவிர பெண்களுக்கு பல காரணங்களால் மைல்டு பெயின் இருக்கும். ஒன்று ஹார்மோன்கள் குறையிறதுனால இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். பெண்ணுறுப்பில் கிருமி தொற்று ரொம்ப ரொம்ப காமன்.
சரிங்க மூன்றாவது வந்து ஆண்கள் வந்து பெண்களை போதுமான அளவுக்கு தூண்டாமல் செக்ஸில் ஈடுபட்டாங்கன்னா பெண்ணுறுப்பில் வந்து ஒரு வலி ஏற்படும். சரிங்க டாக்டர். இதை தவிர பெண்ணுறுப்பில் ஏதாவது புண்ணு இருந்தால், ஆணுறுப்பில் புண்ணு இருந்தால் எளிமையாக தெரிஞ்சிடும். பெண்ணுறுப்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வெளியே ரொம்ப தெரியாது. சரிங்க இதை தவிர ஒரு 10 காரணங்கள் இருக்குங்க பெண்ணுறுப்பில் பெயின் வர்றதுக்கு. ஒன்று வந்து கர்ப்பப்பையில் கட்டிகள் இருந்தால் வரும், சினை முட்டை பையில் கட்டிகள் இருந்தால் வரும், எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தால் வரும், பிஐடின்னு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருந்தால் வரும். இப்படி ஒரு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் என்ன காரணம் இருந்தாலும் பெண்ணுறுப்பில் செக்ஸ் பண்ணும்போது வலிக்கும். இந்த இப்போ நீங்கள் சொன்ன காப்பர் டீன்றது இந்த படம் பார்க்குறீங்க, பல்வேறு காப்பர் டீ, இது வந்து லிப்பிஸ் லூப்பு இப்படின்றதெல்லாம் கர்ப்பப்பையில் வைக்கக்கூடிய பல்வேறு லூப்ஸ் பார்க்குறீங்க. லிப்பிஸ் லூப், காப்பர் டீ தான் காமன். காப்பர் டீ தான் இப்போ ரொம்ப அதிகம். காப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போகும். அதே மாதிரி இது ஒரு மெக்கானிக்கல் பேரியர், மெக்கானிக்கல் தடை. இப்போ லிப்பிஸ் லூப்பு இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் மட்டும்தான், காப்பர் அதில் இல்லாதனால அது உபயோகம் இருக்காது. இதில் வந்து காப்பரும் இருக்குது, காப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் ஸ்லோவாக. ஸோ இது காப்பர் டீ சில நேரங்களில் கர்ப்பப்பையில் இருக்கும்போது ஒரு ஸ்கேன் மூலமாகவும் எக்ஸ்ரே மூலமாகவும் இந்த காப்பர் டீயை நம்ம பார்க்க முடியும். சில நேரம் அது என்ன ஆகும்னா வயிற்றுக்குள்ளே கூட போயிடும். காப்பர் டீ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கர்ப்பப்பையை தொலைச்சிக்கிட்டு வயிற்றுக்குள்ளே போயிட வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களெல்லாம் ஸ்கேனோ அல்லது எக்ஸ்ரேயோ எடுத்து அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சேலந்து மணி பேசுகிறேங்க சார். மணி சொல்லுங்கள். சார் ஒரு சந்தேகம். சொல்லுங்கள் சார். இல்லை, ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். சொல்லுங்கள். அது கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க, டாக்டர் செக் பண்ணதுங்களா. ஓகே. கருமுட்டை வளர்ச்சி இருக்குது, இப்போ இன்ஜெக்ஷன் போட்டு அதை வெடிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்க வச்சாங்க. சரிங்க. இப்போ கன்சீவாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ சேரலாங்களா எப்படி? செக்ஸ் வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரெகுலராக நீங்கள் டெலிவரி இப்போ வரைக்கும் கூட வச்சுக்கலாம் சார். அப்படி இருக்கிறப்போ சார் இப்போ எரிச்சல் இருக்குங்களே, உங்களுக்கா உங்கள் ஒய்ஃபுக்கா? 2 பேத்துக்குமே எரிச்சல் இருக்குது. சரிங்க. அதாவது பெண்ணுறுப்பில் வந்து சில நேரங்களில் இந்த ப்ரெக்னென்சியாக இருக்கும்போதோ பல காரணங்களால் மைல்டு ஒரு கிருமி தொற்று வந்துடும். பூஞ்சை காளான் வரலாம். அதை தவிர ஆசன வாயிலிருந்து வரக்கூடிய சில கிருமி தொற்றுலாம் வரலாம். அப்போ நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கலாம். இது இயல்பானது, கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மதுரையிலேருந்து துரை பேசுகிறேன் சார். துரை சொல்லுங்கள். சார் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நல்லது சார். நன்றி துரை, சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பார்க்குறேன் சார். நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். சார் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின்ஸ் எனக்கு இல்லை சார். நான் உங்களுக்குன்னு எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் கேட்குறது எல்லாருமே அவங்களுக்காக கேட்குறதுன்னு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஆண்களுக்கு ஆண்குறி இருக்குல்ல சார். ஆமாம். அதில் அந்த ஸ்கின் வந்து அதோட இணைஞ்சிருக்குல்ல சார். ஆமாம். அது நம்ம முஸ்லீமாக இருந்தால் அதை வந்து இதில் வந்து அதை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. சரி. அதுக்கும் அந்த கட் பண்ணி எடுக்கிறதுனால அதனால நம்ம அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி அதுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? பொதுவாக அதுக்கான சம்மந்தம் எதுவும் இல்லைங்க. பொதுவாக சில பேர் வந்து தோல் இருந்தால் நீண்ட நேரம் ஆகுதுன்னுவாங்க, சில நேரம் தோலை எடுத்துட்டா நீண்ட நேரம் வருதுன்னுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரோவர்சியெல்லாம் இருக்குது. அதனால் தெளிவாக வந்து காண்டம் அல்லது அந்த அந்த மேல் தோலை எடுத்துட்டா கண்டிப்பாக நீண்ட நேரம் வருது, இல்லை எடுக்கலைன்னா நீண்ட நேரம் வருதுன்னு இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெளிவாக்கியிருக்காங்கன்னா, முன்னையில் இருக்க தோலை நீக்கிட்டா ஹெச்ஐவி தொற்று ரொம்ப குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஹெச்ஐவி வந்து அந்த தோலுக்கும் ஆணுறுப்புக்கும் நடுவில் போய் கொஞ்சம் இருந்து அதன் மூலமாக ஒருத்தருக்கு ஹெச்ஐவி நோய் பரவுறது அதிகமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த கேன்சர் போன்ற சில விஷயங்கள் வந்து சர்க்கம்சிஷன் பண்ணவங்களுக்கு கம்மியாக வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே அழுக்கு போய் சேர்ந்து ஸ்மெக்மா தங்கி இருந்து கேன்சரை உண்டுவாகின வாய்ப்பு கம்மின்னு. மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். சொல்லுங்கள் சார். நான் கன்னியாகுமரியிலேருந்து கேசவன் பேசுகிறேன். கேசவன் சொல்லுங்கள். எனக்கு வந்து இன்னொரு 6 மாதத்துக்கிட்ட மேரேஜ் ஆக போகுது. சொல்லுங்கள்.
எனக்கு என்னன்னா சார், இப்போ வந்து ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அது வந்து இப்போ வேற ஒரு ஃப்ரெண்டு டாக்டரா இருக்காரு, அவர் சொன்னார் மாதிரி இப்போ முன்னாடியே அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஆப்ரேஷன் பண்ணோம்னா அந்த இடுப்புல ஏதோ ஊசி போடுவாங்க. சரி. அதனால அதுக்கப்புறம் அந்த ஆண் மேல எதுவும் ப்ராப்ளம் வரும், அதனால மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஆப்ரேஷன் பண்ணிக்க சொன்னாங்க. அது வந்து ஹெர்னியா வந்து தெரிகிற மாதிரி இருக்குங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சுண்ணா. நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாலேயும் பண்ணிக்கலாம், டைம் இருந்தால் அதுக்கு முன்னாலே பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமும் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஹெர்னியா. ஓகே சார். இந்த தண்டு இடத்துல ஊசி போடுறதுனால எதுவும் நமக்கு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராதா சார்? எதுவுமே வராதுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக வந்து பல நேரம் அவங்க இந்த சைக்காலஜிக்கலாக பயப்படுறாங்க, முதுகில் ஊசி குத்துனாங்க அதனால் எனக்கு அங்கே வலிக்குதுன்னு சொல்லி பயப்படுவாங்க. பொதுவாக பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். நன்றி. இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா பைகார்னுவேட் யூட்ரஸ் ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம் பண்ணும்போது 2 பக்கம் கர்ப்பப்பை 2ஆக இருக்கிறத பார்க்க முடியும். 2 கார்ன் 2 கொம்புகளாக இருக்கிறத பார்க்குறீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சிவகுமார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். இப்போ ஆண்குறியில் வந்து புள்ளி புள்ளியாக வருது சார், இந்த மேலே மட்டும். சரி. அது நீர்க்கட்டி மாதிரி வருது. நான் இது மாதிரி ஏற்கனவே இருந்த தொந்தரவுனால டாக்டர் கன்சல்ட் பண்ணதுனால பிளட் செக் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி ஹெர்பிஸ் அப்படின்ற நோய் ஏதாவது பார்த்தாங்களா? ஹெர்பிஸ்ன்னு அந்த டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்க சார். ஜெனிட்டல் ஹெர்பிஸ். விடிஆர்எல் ஹெச்ஐவி டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்கு. அதை தவிர இன்னொரு டெஸ்ட் பண்ணணுங்க, ஹெர்பிஸ்ன்னு இருக்கு. ஹெர்பிஸ் டைப் 2 இருக்கும் உங்களுக்கு. சரிங்க சார். அது வந்து என்ன ஆகும்னா ஆணுறுப்பினுடைய முனைப்பகுதியில் சின்ன சின்ன நீர் கொப்பளங்களாக வந்து வெடித்து புண்ணாகி புண்ணு ஒரு வாரத்தில் ஆறிடும். அது மாதிரி தொந்தரவு இருக்கு சார். அதனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா சார்? உங்களுக்கு குழந்தைகள் ஏற்கனவே இருந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இல்லை. செக்ஸ் பண்ணும்போது மட்டும் அந்த இடத்துல வலிக்கும், அந்த புண்ணு வரும்போது. புண்ணு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை 4 மாதத்துக்கு ஒரு முறை வரலாம். வரும்போது நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மறைஞ்சிரும். ஓகே சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி. நன்றிங்க. பேருக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு சார். தேங்க்யூ. இந்த போலி விளம்பரங்க பார்த்து டார்ச்சல் பண்ணுறதுனால உங்கள் ப்ரோக்ராமில் வந்து நம் தமிழ்நாட்டில் வந்து 6 கோடி பேரில் வந்து உங்கள் மூலியமாக ஒரு விடிவு காலம் ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் சார். உங்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே சார். இப்போது இந்த படம் பார்க்குறீங்க, இது ஒரு முக்கியமான படம் நீங்கள் பார்க்கணும். என்னென்னா சில நேரங்களில் பெண்ணுறுப்பில் வந்து டெலிவரி பண்ணும்போது குழந்தை தலை ரொம்ப நேரம் அங்கே போய் ஸ்டக் ஆகிடும். பெண்ணுறுப்பில் வந்து ஒரு அந்த நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த இடத்துல ரத்த ஓட்டமே ரொம்ப நேரம் இல்லாமல் போய் சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்துடலாம். அது வழியாக சிறுநீர் வரலாம். சிறுநீர் பை முன்னால் இருக்கும், அதுலேருந்து சிறுநீர் வரலாம். கீழே இருக்க மலக்குடல்லேருந்து மோஷன் வரலாம். எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை. ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதை சரி பண்ணுறது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். இந்த படத்தை பார்த்திங்கன்னா பெண்ணுறுப்பில் மோஷன் போகிற மலக்குடலோட துவாரம் ஏற்பட்டிருக்கு. இது பெண்ணுறுப்பு. இந்த பக்கம் மலக்குடல்களோட அது ஒட்டி துவாரம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மோஷன் வந்து பெண்ணுறுப்பில் வரலாம். இதை வந்து இந்த டெஸ்ட் பண்ணும்போது வெஜைனோகிராம் பண்ணும்போது இந்த இது வழியாக கான்ட்ராஸ்ட்டை இன்ஜெக்ட் பண்ணோன்னா இது மலக்குடலுக்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்குறேன். அதே மாதிரி யூனிகார்னுவேட் யூட்ரஸ்ன்னு பாருங்கள். ஒரு பக்கம் ஒரு கார்னு தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் கர்ப்பப்பை 2 கார்ன் ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கோண வடிவில் கர்ப்பப்பை இருக்கணும். இது வந்து ஒரே ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, அதுலேருந்து ஒரு டியூப் இருக்குது. யூனிகார்னுவேட் யூட்ரஸ். இவங்கெல்லாம் கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும், ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் கர்ப்பமாகிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சத்தியமங்கலத்துலேருந்து பேசுகிறேங்க. வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், என்னுடைய மகனுக்கு 12 வயசு ஆச்சுங்க. ஓகே. அந்த சிறுநீர் இது வந்து ரொம்ப சிறுசாக இருக்குதுங்க. ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது. ஆணுறுப்பு சின்னதாக இருக்குதுங்க. சரி, அது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவதுங்க சரி, ஒரு 14-15 வயது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து 12-13 வயது வரைக்கும் கூட கம்மியாக இருக்கலாம். 9 வயதுலேருந்து
சரிங்க. 14-15 வயதில் தான் இது அதிகமாகும் திடீர்னு. அது டெஸ்டோஸ்டிரான் சுனாமின்னு சொல்லுவோம். அப்படி சாதாரணமாக கம்மியாக இருந்த டெஸ்டோஸ்டிரான் சுனாமி மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகி அப்போ தான் அவங்களுக்கு அரும்பு மீசை, பெண்ணோட காதல், ஈர்ப்பு, பல்வேறு ஆணுறுப்பு பெருசாகிறது, விரைப்பைகள் பெருசாகிறது, பல்வேறு மாற்றங்கள் நடக்கும். சரிங்க சார். ஸோ இது வந்து சில பேர் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம், சில பேர் கொஞ்சம் லேட்டாக வரலாம். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். இருக்குங்க சார், 1 இன்ச் அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். 1 இன்ச்சு ஒரு இந்த வயதில் நார்மல் தாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கொடுக்கறதுக்கு இருக்குங்களா சார்? உணவு முறையில் அதை மாற்ற முடியாது. முதல்ல டெஸ்ட் பண்ணணுங்க. ஒரு மருத்துவர் அதை பரிசோதிக்கணும். 2வது ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கணும். அவருக்கு ப்ரொலாக்டின் எப்படி இருக்குது, டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் எவ்வளோ நார்மலாக இருக்கா, வயதுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு குண்டாக இருந்தார்னா முதல்ல குண்டாக இருக்கிற எடையை நார்மலாக்குங்க. குண்டாக இருக்கும்போது ஆண் ஹார்மோன் ரத்தத்திலேருந்து தோலுக்கு அடியில் போய் பெண் ஹார்மோனாக மாறி ரிட்டர்ன் ஆகும் மறுபடியும் பிளட்டுக்கு. அரோமடைசேஷன்னு பேர். அதெல்லாம் நம்ம தடுக்கலாம். ஸோ ஆண் ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருந்தால் ஆண் ஹார்மோன் கொடுக்கலாம். இன்ஜெக்ஷனாக கொடுக்க முடியும், வாய்வழி மாத்திரைகளாக கொடுக்கலாம், மேலே தடவக்கூடிய ஆயின்மெண்ட்டாக இருக்குது, இந்த முறைகளில் கொடுக்கலாம். இப்போது கர்ப்பப்பை வந்து 2ஆக இருக்கிறத நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. ஒரே இந்த 2ம் இணைந்து ஒன்றாக முக்கோண வடிவில் வர்றதுக்கு பதிலாக 2 கர்ப்பப்பை தனித்தனியாக இருக்கிறது, 2ம் ஒரு பார்ஷியலாக பகுதியாக இணைஞ்சிருக்கிறது. 2 இணைந்திருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரே கர்ப்பப்பை மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து 2 தனித்தனி அறைகளாக இருக்கிறது. ஒரு செப்டம் மட்டும் உள்ளே இருக்கிறது. 2ம் இணைந்துருச்சு, ஆனால் ஒரு செப்டம் மட்டும் இருக்குது. இது பைகார்னுவேட், இது யூனிகார்னுவேட்னு ஒரே ஒரு கொம்பு மட்டும் வளர்ந்துருக்குது, இன்னொரு பக்கம் வளரலை. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பார்க்குறீங்க. அதே மாதிரி கேன்சர், ஓவரீஸில் வரக்கூடிய கேன்சர் வந்து உள்ள புற்றுநோய் பரவி இருக்கிறத பார்க்குறீங்க. அதே மாதிரி புற்றுநோய் வந்து நிணநீர் வழியாக லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வழியாக மற்ற உறுப்புகளுக்கு பரவுறதை நம்ம பார்க்குறோம். இந்த கேன்சர் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் பார்க்குறீங்க. கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் எண்டோமெட்ரியம்னு சொல்கிறோம். இது தேவையற்ற இடங்களில் இருக்கிறத பார்க்குறீங்க. ஓவரீஸில் இருக்குது, கர்ப்பப்பையில் பல இடங்களில் உள்ள லிகமெண்ட்ஸில் இருக்குது, சிறுநீர் பையில் இருக்கிறத பார்க்குறீங்க. இந்த மாதிரி எண்டோமெட்ரியல் திக்னஸ், அது உள்ள ஒரு திக்காக ஒரு எண்டோமெட்ரியல் கேவிட்டியில் ஒரு ஒரு தொங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கள் சார். மை நேம் குமார், நாகர்கோவிலேருந்து பேசுகிறேன். குமார் சொல்லுங்கள். மாஸ்டர்பேட் பண்ணுறோங்க சார். அதுமாரி உள்ளவங்க டெஸ்ட் எடுத்தா நார்மலாக வருமா சார், இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வருமா? விந்து டெஸ்ட் எடுத்தா? ஆமாம் சார். நார்மல் தான் வரும், அவங்களாம் நார்மல் தான். அது நீர்த்து போகிறதுனா ஏதாவது ப்ராப்ளமா சார்? சுத்தமாக அதாவதுங்க செமன் வந்து நீர்த்து தாங்க போயிருக்கும். விந்து வெளியாகும்போது 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து விழும். அது தண்ணியாக இருந்தால் தான் அந்த வேகத்தில் வர முடியும். மூக்குச்செலி மாதிரி இருந்தால் அப்படி அவ்வளோ திரவம் வந்து அவ்வளோ வேகமாக வந்து விழ முடியாது. விந்து நீர்த்து போய் தான் இருக்கும் வெளியே விழும்போது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உறையும். உறைந்துட்டு மறுபடியும் நீர்த்து போகணும். நம்ம ரத்தமும் அப்படி தான் ஆகும். ரத்தம் வந்து திரவமாக இருக்கும். நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உறைஞ்சி போகும். உறைஞ்சி போன பிறகு கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் நீர்த்து போகும். இந்த ரத்தத்தினுடைய குணம் அப்படி விந்துக்கு இருக்கும். இது அப்படி இருக்கிறது தான் இயல்பானது, நார்மல். ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கடலூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். இந்த ஆண்மை குறைவுங்கிறது எப்படி சார் வரும்? ஆண்மை குறைவு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் மனைவியோட இல்லை ஒரு பெண்ணோட உறவு கொள்ளும்போது நீங்கள் 2 பேரும் திருப்தி ஆகிற அளவுக்கு
சரி செக்ஸ் பண்ண முடியல, அல்லது செக்ஸே பண்ண முடியல, இல்லை செக்ஸ் ஆரம்பிக்கிறீங்க பாதிலேயே விரைப்புத்தன்மை குறைஞ்சிருதுன்னா ஆண்மை குறைவுன்னு சொல்கிறோம். அதான் சார் அது எப்படி சார் வரும், எதனால சார்? பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, மனநிலை சரியில்லை, பயம், மற்ற பல்வேறு உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதனால் வரலாம். அதே மாதிரி இரத்த குழாய்களில் அடைபடுறதுனால வரலாம். இரத்த நாளங்கள், கொலஸ்ட்ரால், கொழுப்பு, இந்த ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா, ஹார்ட் அட்டாக் என்னென்ன காரணங்களில் வருதோ அத்தனை காரணங்களும் ஆண்மை குறைவு வரலாம். கைப்பழக்கத்தெல்லாம் வராது சார்? வரவே வராது. கைப்பழக்கத்தில் வருதுன்னு போலி மருத்துவர்களை தவிர வேறு யாரும் உலகத்தில் சொல்கிறதில்ல. போலியாக மிரட்டுறதுக்காக இதை சொல்கிறாங்க, அது உண்மை இல்லை. அதே மாதிரி ஆண்மை குறைவு வர்றதுக்கு ஹார்மோன்கள் ப்ராப்ளம் முக்கியமான காரணம். டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கிறது, புரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள் ஒரு முக்கியமான விஷயம். இதை தவிர ஆண்மை குறைவு வர்றதுக்கு நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை வந்தது, இப்போ உயரத்துலேருந்து ஒருத்தர் விழுந்துட்டார், அவருக்கு தண்டு இடத்துல அடிபட்டு கட்டாயிடுச்சுன்னா அதனால் அவருக்கு ஆண்மை குறைவு வரலாம். இப்படி ஆண்மை குறைவு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மன ரீதியான காரணங்கள் அப்படின்னா மனைவியோட சண்டை, மனைவி மேலே சந்தேகம், வேற ஒருத்தரோட உறவு வச்சுக்கிட்டு இருக்கிறதா சந்தேகம், இந்த மாதிரியான மன உளைச்சல் இருந்தால் ஆண்மை குறைவு வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்குது. இப்போது நம்ம இந்த எக்ஸ்ரே இந்த மாதிரியான ஸ்கேன் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் தெரியும் பெண்களுக்குன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெர்மாய்டு சிஸ்ட்ன்றதை ஓவரிஸில் எப்படி பார்க்குறாங்க, ஸ்கேன் பண்ணும்போது எப்படி தெரியும். அதே மாதிரி ஃபாலிக்கல் ஸ்கேன் பண்ணி கருமுட்டை வளர்கிறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் பார்க்குறீங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போது இந்த டெர்மாய்டு சிஸ்ட் எப்படி இருக்கும் படத்தில் பார்க்குறீங்க. டெர்மாய்டு சிஸ்ட் வந்து கால்சிஃபை ஆனால் அந்த கால்சிஃபிகேஷன் தெரியும். ஸ்கேனில் வந்து டெர்மாய்டு சிஸ்ட் எப்படி இருக்குன்றதை காட்டியிருக்காங்க. ஃபைப்ராய்டு கட்டிகள் படத்தில் பார்க்குறீங்க. ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து பல இடங்களில் கர்ப்பப்பையில் இருக்குது. கர்ப்பப்பையை எப்படி அது உருமாற்றுறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் எம்ஆர்ஐ பண்ணும்போது எப்படி இருக்குன்னா பள்ளம் பள்ளமாக தெரியுது. நார்மல் டிஷ்யூக்கு பதிலாக பள்ளம் பள்ளமாக தெரியுதை பார்க்குறீங்க. ஃபைப்ராய்டு டியூமர் ஸ்கேன் பண்ணும்போது எப்படி இருக்குது. அதே மாதிரி கர்ப்பப்பையினுடைய உட்சுவரை எடுக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அபலேஷன், யூட்ரைன் அபலேஷன், ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. பல காரணங்களால் இதை பண்ணலாம். இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஃபைப்ராய்டு கட்டிகளை எம்பொலைஸ் பண்ணி அதை பெருசாகாமல் தடுக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இன்னும் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். உங்கள் கேள்விகளை எங்களுக்கு ரெக்கார்டட் வாய்ஸ் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த நம்பரில் நீங்கள் கீழ்கண்ட நம்பர்களில் தொடர்பு கொள்ளலாம். 781-00-77-888 என்ற எண்ணுக்கோ 730-55-77-888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். அல்லது இமெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்பலாம். hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.